ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் டைனிங். இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வச்சு தொக்கு பண்ணுறது எப்படி பார்க்கலாம். நெத்திலி கருவாடு வாங்கி இது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வாங்கி நல்லா கழுவி இப்படி சுத்தம் பண்ணிக்கோங்க. இதில் பொதுவாக நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்க. இந்த வாட்டி நம்ம தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது நல்லா கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வெறும் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் இருந்தீங்கன்னா அதை போட்டுக்காங்க நல்லா. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. ஏன்னா நெத்திலி கருவாடு காய வைக்கும்போது உப்பு இருக்கும். அதனால் அதுக்கேற்றா போல் அந்த உப்பு மட்டும் நல்லா பார்த்து அது போட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இது மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுடுங்க. நல்லா அப்படி கலந்து இதை கொஞ்சம் நல்லா கலந்து அப்படி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வேணால் கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான்ஸ்டிக் இல்லைன்னு ஒரு மண் கடாய் கூட எடுத்துக்கலாம். நான் மண் கடாய் தான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. இந்த வாட்டி ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் மண் கடாயில் வைக்கிறேன், வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான்வெஜ் ஐட்டம்லாம் மண் கடாயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் காரம் போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நெத்திலி இதை நம்ம இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வெறுமே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுனால இது நம்ம வெங்காயம் தக்காளி அது சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அந்த நெத்திலியை எடுத்து அதே கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதே கிண்ணத்தில் வச்சிட்ட பிறகு இப்போ இதுக்கு நம்ம தேவையானது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவாடெல்லாம் இந்த நெத்திலி கருவாடை எல்லாம் கொஞ்சம் பொரித்து அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா இதே கடாயில் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்ச பொடியாக ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒரு சைஸ், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதே கடாயில் நம்ம வதக்கிடுவோம். இதே கடாயில் ஒவ்வொன்றா போட்டு பூண்டு, நல்லா இது நல்லா ஃப்ரை, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வதக்கிட்டு இப்போ இதுக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க, ரொம்ப தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போகிறோம். கரம் மசாலா போட்டு இது நல்லா வதக்கிடணும். இது கொஞ்சமாக தண்ணி போட்டு காட்டாமல் தண்ணி போட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், தொக்கா வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த நெத்திலி கருவாடை போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். இது இப்படியே கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா அப்படியே சுண்டி வந்துடுச்சு, நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த சமயத்தில் தொக்கான பிறகு இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடை நம்ம இதில் போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அது உள்ள நல்லா பரட்டி எடுத்தால் அந்த ஜூஸ் அதில் இறங்கிடும்.
நல்லா கலக்குங்க. நல்லா பரட்டி விடுங்க 5 மினிட்ஸு. பாருங்கள், நெத்திலி கருவாடு ரெடி ஆகிடுச்சு, தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இது பாருங்கள், கொஞ்சம் எடுத்து காட்டுறேன், சேவ் பண்ணிடுவோம். இதோ நெத்திலி தொக்கு, நெருவ கருவாடு தொக்கு பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், இல்லை ஏதோ ஒரு குழம்பு வச்சுங்க, இல்லை கூழ் பண்ணி சாப்பிட்டா கூட, களி அந்த மாதிரி கூழ் கூட இதை தொக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.